தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டேன். இப்போ வந்து நம்ம முதலாளி வந்து எப்படிலாம் பரிமாறணும், எந்த விதத்தில் பரிமாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. முதலாளி சொல்கிறத உங்ககிட்ட காமிக்கிறேன். நான் இந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதாம்பட்டி ரங்கராஜ், அப்புறம் வந்து பெரிய பெரிய கேட்ரிங் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் நான் வந்து சேனலில் பார்த்துருக்கேன். இவர் தான் எங்களுடைய முதலாளி. நான் முதலாளி சொல்லாங்க கேட்ரிங்க்கு இவங்க தான் முதலாளி. இவங்க தான் வந்து இதோடைய கேட்ரிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து சென்னைக்கு கிளம்பிட்டேன். சென்னையில் வந்து 2 நாள் வேலை இருக்குது. சரி, நான் போய் வரட்டுமா? இப்போ மணி 10, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் பஸ் வந்துடும். என்ன வேலைன்னா ஒரு கல்யாண ஆர்டர் வேலை இருக்குது. ஸோ அதனால் போகிறேன். போயிட்டு 2 நாளில் தான் வருவேன். ஸோ அங்கே வந்து எப்படி வேலை செய்கிறேன், யார் வேலை செய்கிறாங்க போய் பார்க்கலாம். எவ்வளோ பெரிய ஆர்டரு, என்ன சமையல் போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நைட்டாக தூங்கவே இல்லை. வந்து ட்ரெயினில் தான் போயிட்டே இருக்கேன். செம தூக்கம் வருது. ஏன்னா நான் நைட்லாம் தூங்கவே இல்லை. அவங்க வந்து 5 மணிக்கெலாம் ட்ரெயின் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க ஃபோனே எடுக்கவே இல்லை. அவங்க கடைசி வரைக்கும் வரவே இல்லை. இப்போ என் கூட வரவே இல்லை. ஆனால் எனக்கே தெரியாமல் என் கூட வேலைக்கு வர்றவங்க இதில் வராங்களாம். அப்புறம் ஒரு அண்ணன் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இப்போ நான் ட்ரெயினில் தான் போயிட்டுருக்கேன். தாம்பரத்தில் போய்ட்டு இறங்கிட்டு அங்கேருந்து எப்படி போகிறதுன்னு தெரியல. அந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிட்டு போகிறேன். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டேன். இறங்கி கூட நம்ம கூட வந்து ஒரு 3 பேர் வராங்க. அவங்கள வந்து நான் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ அவங்க கூட தான் போய்கிட்டே இருக்கேன். எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் எங்கே தான் போகிறாங்க அப்படின்னு யோசித்து பார்த்தாலே நமக்கே ஒரு இதுவாக தான் இருக்கும். அவங்கவுங்க வேலைக்கு போகிறாங்க. இப்போ நான் எப்படி இங்கே வந்திருக்கேன், வேலையாக தானே வந்திருக்கேன். அதே மாதிரி தான் நானும் வர்ற மாதிரி அவங்களும் போகிறாங்க. எவ்வளோ கூட்டம் பாருங்கள் சென்னையில். எப்பா! ஆனால் வந்து ட்ரெயினில் செம்ம கூட்டம். உட்கார்றது கூட இடம் இல்லை. அப்படியே இப்படி இப்படி கூனி குறுக்கி உக்காந்துட்டேன் நான். அதில் வேறு சம்சாலாம் எடுத்துன்னு வந்து வைக்கிறாங்க. அவங்க நடக்கவே முடியல, சம்சாலாம் எடுத்து வந்து வைக்கிறாங்க. இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரியலையே. எங்கேயாவது மெயின் ரோடே போயிருக்கலாம். இப்போ நல்லா மாட்டிக்கிட்டோம். செம்மையாக மாட்டிக்கிட்டோம். ஏற்கனவே வந்து 2 ட்ரெயினை கிராஸ் பண்ணி தான் வந்தோம். இப்போ இந்த ட்ரெயினை கிராஸ் பண்ணி போகணும். நடுவில் ட்ரெயின் நின்றுச்சு. எப்படி போகிறது தெரியல. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் இந்த பிரிட்ஜு ஏறி இறங்கினேன். மறுபடியும் பிரிட்ஜு ஏற வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. எங்கே தான் ஏன் போகிறீங்க சொல்லுங்கய்யா. நம்ம கூட வந்த தம்பி எங்கேயும் மிஸ் ஆகிட்டாரு. ஊராக இருந்தால் தானே தெரியுது. மாற்றி பிரிட்ஜாக இருக்குது. என்ன தெரியுது? 66 மாங்காடு போகிற பஸ்ஸுன்னு சொன்னாங்க. நாங்கள் 66 பஸ்ஸுக்கு வந்துட்டோம். ஒரு தம்பி மிஸ் ஆகிட்டான். எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள் சென்னையில். எப்பா, எங்கடா போகிறீங்க சொல்லிட்டு போங்கடான்ற மாதிரி எங்கெங்கே போகிறாங்க. அவங்க வேலையை தேடி போகிறாங்க. வந்து ஸ்பாட்டுக்கே வந்துட்டோம். இந்த முத்துக்குமரன் காலேஜ் அப்படின்னு சொன்னாங்க. பெரிய காலேஜுங்க அது. பெரிய ஹாஸ்பிட்டல், அதாவது மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல். அங்கே தான் வந்து இறங்க சொன்னாங்க. மண்டபம் வந்து எப்பா எவ்வளோ பெரிய மண்டபம் பாருங்க. செம பெரிய மண்டபம். நல்லா வசதியான ஃபேமிலி பிள்ளை. மண்டபத்தை காமிக்கிறேன் பாருங்கள். கார்த்திக் பேலஸ். சமையல் வந்து காய்கறி வெட்டுறதுக்கே வந்து அவ்வளோ பேர். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆர்டர்னு நினைக்கிறேன். செம பேர் கிட்டத்தட்ட எப்படி ஒரு 20 பேர் காய்கறி வெட்டுறாங்க. நானும் காய்கறி தான் வெட்டினேன். செம பெரிய ஆர்டர்னு நினைக்கிறேன். அவ்வளோ கூட்டம். காய்கறி வெட்டுறதுக்கே 20 பேர். நான் இப்போ பந்தியில் சாப்பிட்றேன் எத்தனை பேர்? 2000 பேர் மேலே சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து காய்கறிலாம் வெட்டிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அவ்வளோ காய்கறி ஏதோ ஒரு 2 ஊர் திருவிழா நடத்துகிற மாதிரி காய்கறிலாம் குவிச்சு வச்சுருக்கிறாங்க. இந்த அளவுக்கு காய்கறி வச்சுருக்காங்க. கையே வலிக்குதுங்க. ஆல்ரெடி டிவிலே போட்டாங்க. எல்லாம் ஃபாஸ்ட்டாக வேலை நடக்குது.
காய்ஸ் நம்ம வந்து இப்போ யூனிஃபார்ம் போட்டிருக்கோம். இது வந்து கம்பெனி யூனிஃபார்ம். இது வந்து எனக்கு வந்து ஒரு புதுமையாக தான் இருக்குது. இது ஃபுல்லாக வந்து பஃபே சிஸ்டம் போல் சூப்பராக அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றுத்தையும் காட்ட முடிஞ்சால் காட்டுறேன். ஏன்னா எனக்கு டைம் இருக்காது. ஏன்னா நம்ம வந்து வேலை செய்ய தான் வந்தோம். டைம் இருக்கிற அந்த கேப்பில் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காமிக்கிறேன். சூப்பராக பண்ணியிருக்காங்க. செம்ம அழகாக இருக்குது. பாருங்க பேர்ட்ஸ் அழகாக இருக்குது. எல்லாமே வந்து வெஜிடபிளால் பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இது வெஜ் சாலடு நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. கலர் கலராக இருக்குது. இந்த முதலாளி பார்த்தாருன்னா திட்டுவார். நான் போயிடுறேன். இவங்க தான் முதலாளி. கேட்ரிங்க்கே வந்து அவங்க தான் முதலாளி. அவங்களுடைய கேட்ரிங் தான் இது ஃபுல்லாக. செம்மையாக இருக்குது. நான் பாண்டிச்சேரியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக பார்த்துருக்கேன். இவர் தான் எங்களுடைய முதலாளி. நான் முதலாளி சொல்லாங்க. கேட்ரிங்க்கு இவங்க தான் முதலாளி. இவங்க தான் வந்து இதோடைய கேட்ரிங். ஓகேங்க பண்ணுறேங்க. சூப்பராக இருக்குது. நல்லா கிராண்டாக இருக்குது. நம்ம சென்னையிலாம் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோம். ஸோ பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பக்காவாக இருக்குது. சரி ஓகே நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம். ஓனர் திட்டுவாங்க. ஐ திங்க் இது வந்து இளநீ பாயாசம்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் ரெடி பண்ணி. அண்ணா வந்து என்ன அல்வாண்ணா இது? கேரட் அல்வாவா? இது முந்திரி அல்வா. முந்திரி அல்வா வந்து அண்ணன் தான் வந்து கட் பண்ணி டேபிளில் போய்ட்டு வைக்க போகிறாங்க. நல்லா சூப்பராக அழகாக க்யூட்டாக கட் பண்ணுறாங்க. ரொம்ப நேரமாவது நானும் வந்து நாக்கு அறக்க முடியல. டேஸ்ட் பண்ணிக்கிறேன். கோச்சிக்காதீங்க. சூப்பராக இருக்கேன். பக்காவாக இருக்கேன். ஏகப்பட்ட வெரைட்டி. இப்படி வந்து ஒரு 100 வெரைட்டி இருக்கும் போல. மசாலா தோசை. இதெல்லாம் என்ன பேருன்னு கூட தெரியல. ஆனால் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சென்னையெல்லாம் செம மழை. இப்போ தான் பெய்ய ஆரம்பிச்சிது. நாங்கள் வந்து உள்ளாரே இருந்ததுனால மழை தெரியல. இப்போ சும்மா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரோம். மழை பெய்யுது. செம மழை. நல்லா கூலிங்காக இருக்குது. நாங்கள் வந்து அனலில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்ததுக்கு இங்கே கொஞ்சம் நல்லா கிளைமேட் சூப்பராக இருக்குது. என்ட்ரன்ஸ்லாம் நல்லா சூப்பராக டெக்கர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஹைலைட்ஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா கேட்ரிங் தான் பக்காவாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக என்னென்ன வெரைட்டியாக பண்ணி வச்சுருக்காங்க. என்னென்னமோ அது பேர்லாம் கூட எனக்கு தெரியாது. ஒருத்தன் சொல்கிறான் ஆனால் இது சப்புன்னு இருக்குதுண்ணே அப்படின்றான். அப்போ அது பேர் சப் கேக்குடா கூடா அப்படின்னு வச்சு. அவ்வளோதான் காய்ஸ். இப்போ வந்து நம்ம முதலாளி வந்து எப்படிலாம் பரிமாறணும், எந்த விதத்தில் பரிமாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. முதலாளி சொல்கிறத உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். எங்கள் முதலாளி முதலாளி இப்போ பேச காமிக்கிறேன் பாருங்க. சொல்லிட்டேன் ஐயா கிட்ட சொல்லிட்டேன். நான் இந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதாம்பட்டி ரங்கராஜ் அப்புறம் வந்து பெரிய பெரிய கேட்ரிங் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் நான் வந்து சேனலில் பார்த்துருக்கேன். இப்போ தான் வந்து நான் லைவில் பார்க்குறேன். இவ்வளோ பெரிய கேட்ரிங்க்கு வந்து அவங்க தான் வந்து ஒரு ஓனர்னும் போது அவங்க எப்படிலாம் கஷ்டப்பட்டுருப்பாங்க அதுதான் வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு சொல்லணும்.
சின்ன சின்ன இடத்துல இருந்து தான் வந்து அவங்க இவ்வளோ பெரிய ஆளாக வந்திருக்காங்க. இத்தனை பேர் வேலை வச்சு வாங்குறாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் பெரிய ஒரு சாதனை தான் இது. வா வா இங்க தம்பி நீ வாடா தம்பி தம்பி கூப்பிட்றாங்க பாருங்க. நீங்கள் நின்ட்டீங்களா? நானும் 4 இடம் மாறிட்டேன். இப்போ எந்த இடம் இதுன்னு தெரியல. இது சன்னான்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே நிற்கிறேன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் வேறு ஒரு டிஷ்ஷுக்கு மாறிடும் கண்டிப்பாக. பார்க்குறாங்க, முதலாளி பார்க்குறாங்க இவங்க வந்து கம்முன்னு நிற்கிறாங்களா இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசுகிறாங்களா அப்படி பார்க்குறாங்க. நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம கம்முன்னு இருப்போம்.